அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தரம் 10ற்குரிய பாரதியார் சுயசரிதை. இந்த பாரதியார் சுயசரிதை என்ற நூலிலிருந்து பிள்ளை காதல் என்ற தலைப்பிலே 5 பாடல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. பாரதியார் சுயசரிதை என்ற நூலிலிருந்து பிள்ளை காதல் என்ற பகுதியிலிருந்து 5 பாடல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதிலே முதலாவது பாடலை பார்ப்போம். இந்த முதலாவது பாடலிலே பாரதியார் பிள்ளை காதல், பாரதியாருடைய பிள்ளை காதல் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு சிறுமி மீது கொண்டுள்ள எதிர்பார்ப்பில்லாத, வஞ்சகமில்லாத அந்த பிள்ளை காதல் அழகாக இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கின்றது. நீரெடுத்து வருவதற்கு, பாடல் நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, போர் எடுத்து வரும் மதன் முன் செல, போகும் வேளை அதற்கு தினம்தோறும், வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம், சீரெடுத்த புலை உயிர்ச்சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். மீண்டும் ஒரு முறை. நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, போர் எடுத்து வரும் மதன் முன் செல்ல, போகும் வேளை அதற்கு தினம்தோறும், வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம், சீரெடுத்த புலை உயிர்ச்சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலிலே பாரதியார் அந்த பெண்ணுக்காக, சிறுமிக்காக காத்திருந்த அந்த காதல் நிகழ்வு அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணம் மூலம், உவமை அணி மூலம் அந்த சிறுமி மீது அவர் கொண்டுள்ள காதலை விளக்கி இருக்கின்றார். எவ்வாறு என்று பார்ப்போம். நீரெடுத்து வருவதற்காக, அந்த சிறுவயது பெண் சிறுமி தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக ஆற்றங்கரைக்கோ குளக்கரைக்கோ செல்லுகின்றாள். அவளுடைய சிரிப்பு பற்றி வர்ணிக்கின்றார். முத்து பூந்த சிரிப்பா. அந்த பெண் சிறுமி சிரிக்கும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் பாரதியார் கொண்ட காதல் காரணமாக அந்த பெண்ணினுடைய சிரிப்பு அவருக்கு முத்து போல தெரிகின்றது. முத்து போல பிரகாசிப்பதாக அந்த பாடலிலே கூறுகின்றார். நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிவிட. அந்த பெண்ணை கண்ட உடனே பாரதியாருக்கு காதல் மேலிடுகின்றது, காதல் பொங்குகின்றது. எவ்வாறு என்றால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், காதல் கடவுள் என்று கூறப்படுகின்றவர் மன்மதன். அந்த மன்மதன் அவருடைய மனதிலே காதல் உணர்வுகளை ஏற்படுத்துகின்றாரா. மன்மதன் அவருடைய மனதிலே காதல் உணர்வுகளை ஏற்படுத்துகின்றாராம். பாரதியார் அந்த பெண் போகின்ற திசைகளெல்லாம் பார்க்கின்றார். பாரதியார் மறைவிலிருந்து பார்க்கின்றார். ஆனால் பாரதியார் இங்கிருக்கின்றார். அவருடைய காதல் நினைவுகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு முன்னாலே செல்கின்றன. அப்படியே மன்மதன் போர் தொடுக்கின்றானாம், காதல் போரை தொடுக்கின்றானாம். அந்த காதல் நினைவுகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு முன்னாலே செல்லுகின்றன. அவர் இந்த இடத்தில் தான் ஒரே இடத்தில் இருக்கின்றார், மரத்துக்கு பின்னால் மறைந்து நிற்கின்றார். ஆனால் அவருடைய காதல் நினைவுகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு முன்னால் செல்லுகின்றதா. இது எப்படி இருக்கின்ற, அந்த பெண்ணை பார்ப்பதற்காக பாரதியார் ஒவ்வொரு நாளும் மரத்திற்கு மறைவாக நின்று அந்த பெண்ணை பார்க்கின்றார். ஆனால் அந்த சிறுமிக்கு பாரதியார் பார்ப்பது ஒருபோதும் தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக வருகின்ற நேரங்களில் மரத்துக்கு பின்னால் மறைவிலிருந்து பாரதியார் அந்த பெண்ணை பார்த்து ரசிக்கின்றார், காதல் கொள்ளுகின்றார்.
இதனை நல்லதொரு உவமை மூலம் விளக்கியிருக்கின்றார். நாட்டின் விடுதலைக்காக போராடுகின்ற தேசபக்தர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் என்றால், நாட்டில் சுதந்திரம் வேணும், விடுதலை வேணும், நல்லாட்சி நடக்க வேண்டும் என்று போராட்டங்கள் செய்கின்ற தியாகிகள், அவர்கள்தான் தேசபக்தர்கள் என்று கூறுவோம். அவர்களை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் அலைகின்றது. யார் அது? ஒரு நாட்டில் அமைதியையும் சுபீட்சத்தையும் நல்லாட்சியையும் விரும்பாத மன்னர் கூட்டம், அந்த மன்னன் என்ன செய்கிறான்டா, ஒரு படை வீரர்களை தயார் செய்து அந்த தேசபக்தர்களை, நாட்டின் விடுதலைக்காக போராடுகின்ற தேசபக்தர்களை கொல்லுவதற்காக அனுப்புகின்றார். அந்த படை வீரர்கள் என்ன செய்யணும்? தேசபக்தர்கள் எங்கெல்லாம் இருக்கிறமோ அங்கெல்லாம் தேடி சென்று அவர்களை கொலை செய்யணும். அதற்காக என்ன செய்கிறார்கள்? அந்த படை வீரர்கள், மன்னனால் அனுப்பப்பட்ட அந்த கொலை செய்கின்ற படை வீரர்கள் என்ன செய்யணும்டா, மறைந்திருந்து தான் அந்த தேசபக்தர்களை என்ன செய்வார்கள்? நாட்டின் விடுதலைக்காக போராடுகின்ற தேசபக்தர்களை கொலை செய்வார்கள். அதே போல தானும் ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணை மறைவிலிருந்து பார்ப்பதாக இந்த பாடலிலே அழகாக விளக்கி இருக்கின்றார். விளங்குதா உங்களுக்கு? உயிர்கொலை செய்கின்ற படை வீரர்கள் தேசபக்தர்களை கொல்லுவதற்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடுகின்ற அந்த தேச பக்தர்களை கொல்லுவதற்காக மறைவிலே காத்திருந்து அவர்களை கொல்லுவதைப் போல, மறைவிலே காத்திருப்பதைப் போல தானும் அந்த பெண்ணுக்காக மறைவிலே காத்திருந்தேன் என்று நல்ல உவமையணி மூலம் விளக்கியிருக்கின்றார் பாரதியார். நீர் எடுத்து வருவதற்கு அவள் மணி, அந்த பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு செல்வதற்காக வருகின்றாள். அப்பொழுது நித்தில புன்னகை சுடர் வீசிட, அவருடைய சிரிப்பு, நித்திலம் என்றா முத்து, முத்து போன்ற புன்னகை சுடர் வீசுதாம், அப்படியே சுடர் விட்டு ஒளி விட்டு பிரகாசிக்குதாம் அவளுடைய சிரிப்பு. நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை, அவள் தண்ணீர் எடுத்து கொண்டு வருகின்ற வேளையிலே அவளுடைய வெண்ணிறமான சிரிப்பு எப்படி இருக்கா? முத்து போல பிரகாசிக்க. நீரெடுத்து வருவதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட, போர் எடுத்து வரும் மதன் முன் செல்ல, மனதிலே காதல் உணர்வுகளை ஏற்படுத்தி போர் மூளச் செய்கின்றவனாகிய மன்மதன் அப்பெண்ணுக்கு முன்னாலே செல்ல, மனதிலே காதல் உணர்வுகளை ஏற்படுத்தி போர் மூளச் செய்கின்றவனாகிய மன்மதன் அப்பெண்ணுக்கு முன்னாலே செல்ல, போரெடுத்து வரும் மதன் முன் செல்ல, போகும் வேளை இவ்வாறு தினந்தோறும் நடக்கின்ற வேளையில் வேரெடுத்து சுதந்திர நற்பயிர், சுதந்திர நற்பயிர் என்பது உருவகாணி, வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம். சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற நல்ல பயிர், சுதந்திரம் ஒரு நல்ல பயிராக உருவகிக்கப்பட்டிருக்கு. அந்த பயிரை அடியோடு பிடுங்கி அழிக்கக்கூடியவர்கள் தான் அந்த மன்னனுடைய படை வீரர்கள், உயிர்கொலை செய்கின்ற படை வீரர்கள். வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரெடுத்த, சீரண்டா புகழ், சீரெடுத்த புலை உயிர்ச்சாரர், புலை உயிர்ச்சாரர் என்றார் உயிர்கொலை செய்கின்ற படை வீரர்கள். அவர்கள் என்ன செய்யணும்? வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம், சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற நல்ல பயிரை அடியோடு பிடுங்கி அழித்து உயிர்கொலை செய்கின்ற படை வீரர்கள். வேரெடுத்து சுதந்திர நற்பயிர் வீழ்ந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரெடுத்த புலை உயிர்ச்சாரர்கள், அந்த மன்னனுடைய புகழை காப்பாற்ற விரும்பிய அந்த உயிர்கொலை செய்கின்ற படை வீரர்கள், சீரெடுத்த புலை உயிர்ச்சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல், அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற தேசபக்தர்களை கொல்லுவதற்காக மறைவிலே காத்திருப்பதை போல தானும் அந்த பெண்ணுக்காக காத்திருந்தேன் என்று அழகாக விளக்கி இருக்கின்றார். இந்த பாடல், ஒரு பாடலை விளக்குவதற்கு 10 நிமிடங்கள் போதாது, அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த பாடல் பற்றி விளக்கத்தை கொடுக்கலாம். இந்த பாடல்கள் பற்றிய தெளிவான விளக்கம் யூடியூப் தளத்திலே பதிவிடப்படும் மாணவர்களே.